அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவருடைய திருவுருவ சிலைக்கின் கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு அவரது 270வது பிறந்த நாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய 270வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டை வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலையுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி இன்றைக்கு அந்த தீரன் திருவுருவ சிலையின் கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்திற்காக நாட்டு மக்களுக்காக பல்வேறு தியாகங்களை அர்ப்பணித்த மாபெரும் சுதந்திர வீரர்களில் போராட்ட வீரர்களில் மிக முக்கியமானவர் தீரன் சின்னமலை. குறிப்பாக திப்பு சுல்தானுடைய வீர மரணத்திற்கு பிறகு கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய ஓடாநிலை என்கிற ஊரிலே தங்கி திப்புவின் மரணத்துக்கு பழிதீர்க்கும் வண்ணமாக அவருக்கு சொந்தமான சிவன்மலை பட்டாளிக்காட்டில் தனது வீரர்களோடு பயிற்சி அளித்து பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோடு பீரங்கி போன்ற போர் ஆயுதங்களை தயாரித்து கிபி 1799 தனது படைகளுக்கும் இருக்கும் விதமாக திப்புவிடம் பணிபுரிந்த முக்கியமான சிறந்த போர் வீரர்களான சுந்தாஜிவாக் அப்பாச்சி போன்றவரை தனது படையில் சேர்த்தது மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அண்டைய நாட்டில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி லெப்டினன்ட் கர்னல் லாக்ஷன் கம்பெனியில் இருக்கக்கூடிய 5ஆம் பட்டாளத்தை அழித்தவர் என்ற பெருமைக்குரியவர். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1800ஆம் ஆண்டில் கோட்டையிலே தர்க்கமிட திட்டமிட்டிருந்தார். சரியான தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத காரணத்தால் கோவை புரட்சி என்பது சிறிது சறுக்கல் ஏற்பட்டது. 1801 பிரெஞ்சுக்காரர் கர்னல் மார்க்ஸ் தலைமையிலே ஆங்கிலேய பவானி காவிரி கடலை எதிர்த்து அவர் வெற்றி கண்டார். மிகப்பெரிய வெற்றியாக அது போற்றப்பட்டது. 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இணைந்த மிகப்பெரிய போரில் சிலம்பப்பாடி ஆங்கில படையை தவிடுபொடியாக்கினார் தீரன் சின்னமலை. 1803 அரசலூரிலே கர்னல் ஆர்லின்ஸின் ஆங்கில படையை கையெறி குண்டு வீசி மிகப்பெரிய வெற்றி கண்டார். அப்படிப்பட்ட மாவீரருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டை வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவருடைய திருவுருவ சிலைக்கு குறிப்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கீழே வைக்கப்பட்டிருக்கிற அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவருமே பங்கேற்று தீரன் சின்னமலையுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டு வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தீரன் சின்னமலையுடைய பிறந்தநாள் விழாவின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய புகழை போற்றும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து அதிமுக அதனை செய்து வருகிறது. 270வது பிறந்த நாளை முன்னிட்டு தீரன் சின்னமலையுடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்தார். முன்னதாக அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 270வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.